டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய பதிவில் நவரத்தினங்கள் அல்லது நவமணிகள் ஆயுர்வேதத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகம் இறைவனால் படைக்கப்படும் பொழுதே அந்த உலகத்தில் இருக்க அனைத்து பொருட்களுமே நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஆயுர்வேதத்தின் அடிப்படை. ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்மளுடைய பாரம்பரியம் சார்ந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அறிவியலும் வானியலும் நம்ம ஜோதிஷ்யமும் எல்லாமே ஒன்றுக்கொன்று நமக்கு தொடர்புடையது தான். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியத்திலேயே நவ கிரகங்களுக்கும் நவமணிகளை பிரித்து அவரவர் கிரக சஞ்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதை அணிகலனாக நம்ம பயன்படுத்துகிறோம். எதற்கு இதை அணிகலனாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு நுண்ணிய அறிவியல் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம அந்த நவரத்தினங்கள் அந்த கிரகத்தின் தன்மை அதிகமாக உள்ள ரத்தினங்களை நம்ம அணியும் பொழுது நம்மளுடைய உடலும் மனதும் தெளிவாகும் அப்படிங்கிறதா நமக்கு அடிப்படை. அதை அப்படியே மருந்தாகவும் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஒரு பொருள் எங்கு கிடைக்கிறதோ அந்த இடத்தின் தன்மையை பொறுத்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஏன்னா நமக்கு தாவரங்கள்ல இருந்தும் பல நன்மைகள் இருக்குது, விலங்கு பொருட்கள்ல இருந்தும் இருக்குது, இயற்கையாக கிடைக்கக்கூடிய பல பொருட்கள் இருந்தும் பல நன்மைகள் இருக்குது. அந்த வகையில் எதற்காக இந்த நவரத்தினங்கள் மிகப்பெரிய பயன்பாடு இருக்குன்னா தாவரங்களை காட்டிலும் எளிதில் உடம்புனால அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அடிப்படை. ஏன்னா இந்த நவரத்தினங்களை நம்ம ஒரு பஸ்மமாகவோ பற்பம் அப்படின்னு சொல்லுவோம், பற்பமாகவோ அல்லது பிஷ்டி அதாவது மூலிகை சாறு கொண்டு நம்ம சூடாக்காமல் நம்ம வெயிலில் வைத்து அரைப்பது, அதை பிஷ்டின்னு சொல்லுவோம். இப்படி செய்யும் பொழுது நம்ம உடல் அப்சார்ப்ஷன், இந்த நானோ பார்ட்டிகிள்ஸோடைய அப்சார்ப்ஷன் மிக எளிதில் இருக்கும். அப்போ பல்வேறு நோய்களை நம்ம மிக விரைவில் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு அடிப்படை. சரி, அந்த வகையில் இன்றைக்கு நம்ம முதலாவதாக நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா மாணிக்கம். இந்த மாணிக்கம் அப்படின்னாலே அதனுடைய இளஞ்சிவப்பு முதல் அடர்ச்சிவப்பான நமக்கு அந்த வண்ணம் நமக்கு ரொம்ப நமக்கு மனதிற்கு இதமாக இருக்கும். இதில் அலுமினியம், குரோமியம் போன்ற வேதிப்பொருட்கள் இருக்குது. இது சூரியனுக்கு ஒரு அடையாளமாக நம்ம சொல்கிறோம். சரி, ஆயுர்வேதத்தில் இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது உடலுக்கு வாதத்தையும் பித்தத்தையும் நன்றாக குறைக்கும். அப்போ உடல் சூட்டை நன்றாக குறைக்கும். இருதய வலிமைக்கு இந்த மாணிக்கத்தினால் செஞ்ச பற்பங்கள் ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நாட்பட்ட நோய்கள்லேருந்து அவங்க எளிதில் விடுபடுவதற்கும் இந்த மாணிக்க பற்பம் உதவியாக இருக்கும். மேலும் அவர்களுடைய மன வலிமையை அதிகரிப்பதற்காகவும் இருதய பலத்தை தூண்டி நாட்பட்ட, ஏன்னா எப்பொழுதுமே இந்த நவரத்தினங்கள் நம்ம சொல்லும் பொழுது நாட்பட்ட நோய்களுக்கு தான் நம்ம அடிப்படையாக நம்ம சொல்கிறோம். அதை தனி பற்பமாகவோ அல்லது தங்க பற்பம் போன்ற மற்ற பற்பங்களுடன் சேர்ந்து கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த நோயின் பிடியிலிருந்து எளிதில் வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இது உடலில் பித்தத்தை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுனால உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மையும் இந்த மாணிக்கத்துக்கு இருக்குது. சரி, இரண்டாவதாக நம்ம பார்க்கிறது முத்து. இதை முத்தாகவும் நம்ம பற்பமாக பயன்படுத்துவோம், முத்துச்சிப்பி பற்பமாகவும் நமக்கு மருந்துகளில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதற்கு நல்ல குளிர்ச்சி தன்மை இருக்குது. அதனால தான் ஒரு சந்திரனுக்கு ஒரு கிரகத்திற்கு ஏற்ற நவமணியில் ஒன்றாக இதை நம்ம பார்க்குறோம். இது எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மையுடையது. அப்போ உடலுக்கு அதீத சூடு இருக்குது அப்படின்னா இந்த முத்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் மனம் சார்ந்த சிக்கலில் இது ரொம்ப நல்லா வேலை செய்யுது. எப்படின்னா ஒருத்தருக்கு அதிகமான கோபம் இருக்குது, மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல, அல்லது ஃபோபிக் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்தில் அவர்களால் அவங்கள கையாள முடியல, அல்லது திறனான முடிவுகளை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை, கன்ஃபியூஷன் ஸ்டேட்டு, தூக்கமின்மை, இப்படி பல இடங்களில் மனம் சார்ந்த சிக்கல்களில் இந்த முத்து பற்பமும் முத்துச்சிப்பி பற்பமும் மற்ற மருந்துகளுடன் சேர்த்து துணை மருந்தாக கொடுக்கும் பொழுது ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நாட்பட்ட நோய்களில் இந்த டியூபர்குலோசிஸ் போன்ற பெரிய நோய்களில் அவர்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்ததுக்கப்புறமும் அவர்கள் உடல் தேறுவதற்காகவும் தாதுக்களை பலமாக்குவதற்காகவும் லேகியத்தினுடவோ அல்லது மற்ற பற்பங்களுடன் சேர்ந்து அவர் உடல் தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு மிகச்சிறந்த பலனை இந்த முத்து பற்பமும் முத்துச்சிப்பி பற்பமும் கொடுக்குது. சரி நேயர்களே, இன்றைய பதிவில் நவரத்தினங்களில் மாணிக்கம் மற்றும் முத்து பற்றிய சில ஆயுர்வேத குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.